என்ன தேவைப்படுகிறே? இன்றைக்கும் இயேசுவான ஜெபவில் வருகிற தீர்க்கதரிசன சத்தத்தையும் செய்தியும் கேட்பதற்கு வந்திருப்பீங்க. இயேசுவான ஜெப வீட்டில் இன்று வருகிற தீர்க்கதரிசன சத்தம் தயவு செய்து நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இது கர்த்தருடைய வார்த்தை வசனம். ஒருவேளை அதே சொல்லுவது பார்த்து உங்க பிரசங்கம் தெளிவா கேட்க மாட்டேங்க. ஆமீன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் தெளிவா பேசுகிற மாதிரி தான் இருக்கு. ஆனா சவுண்டு கொஞ்சம் குறை 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 தான் எனக்கு வருகிறத நான் உணர்றேன். ஆனா வர்ற நாட்கள்ல என்னுடைய சத்தத்தையும் ஒரு நல்ல ஒரு சின்ன குழந்தைக்கு ஸ்வீட் வாய்ஸ், எவ்வளோ ஸ்வீட் வாய்ஸ் எனக்கு பிடிக்குமே. நல்லா சின்ன குழந்தை பேசுற போல கர்த்தர் பேசும்படி கிருபை தருவாராக. ஆமென் ஆமென் சொல்லுங்க மக்களே. சொல்லுங்கன்னு கண்டுபிடிக்க சொல்ல போறீங்க. இந்த பாஸ்டர் அன்னைக்கு ஆரம்பத்தில் அப்படி பேசினார், அடுத்து கீழே புஷ்ஷில் வந்து பேசினார், இப்ப அப்படின்னு ஒரு புது மலரை போல பேசுறார். கண்டிப்பா நடக்கும். ஆமீன். லட்ச லட்ச ஆத்துமாக்களை கர்த்தரை பார்த்து நடத்துங்கிற என்னுடைய தாகம். லட்சம் ஜனக்கு விடுதலை பண்ணணும். ஆமீன். நான் சொல்லல, வசனம் சொல்லுப்பா. அப்பா அவளுக்கு ஒரு மனுஷன் அன்னைக்கு பிரசவம் பண்ண 8 பேர் ரட்சிக்கப்பட்டானோ. அப்போ தேவ வேலைக்காரன் இன்னைக்கு பிரசவம் பண்ணும்போது எங்க ஐயா சொல்லுவாங்க அடிக்கடி, ஆமீன், இயேசு பிரசங்கம் பண்ணா கேட்க ஆள் இருக்காது. நான் பிரசங்கம் பண்ணுனா இன்னைக்கு ஒரு 10 லட்சம் பேர் கேட்க வருவாங்க அப்படிம்பாரு. அவரெல்லாம் தேவ மனுஷன் ஊழியக்காரங்க. அவரா ஒரு மெச்சி பேசல. ஆனா அப்படி உண்மையா பேசுறவங்க இப்போ விரும்ப மாட்டாங்க. ஆனா மனுஷன் பார்க்கிறாங்க. நான் கூட இப்ப தீர்க்கதரிசனமாக சொல்லிட்டு இருக்கிறேன். மோசைய பார்க்கிறாங்க. மோசைய பேச வச்சவரை பறந்துட்டாங்க. மோசைக்கு வண்டிய பார்க்கிறோம், மோசைக்க வண்டியை தான் பார்க்கிறோம். ஆனா வண்டின்னு என்ன, அவர் கையில் இருக்கிற கோலை பார்த்தாரு தவிர மோசையை பார்த்தா மோசைக்கு கையில் இருக்கிற கோலை பார்த்தா வழியெடுத்து கஷ்டம் வந்தாம்யா. என்ன இவரு எங்க பிடிச்சு எங்க போற, வாழ பிடிச்சா தலையில பிடிக்கிறார், தலையில பிடிச்சா வாழ பிடிக்கிறது இல்லம்மா. தலை புருஷன் தான், வாழு மனைவி தான். ஆனா மகிமை எங்க இருக்கு? புதிய இதான் தீர்க்க தரிசனம். வாழ்ந்து தான் இருக்கு. வாழ் என்னது? அப்பா பாஸ்டரே, இது பாஸ்டரும் பிளாஸ்டரும் பயப்படாத, நான் ஊழியக்காரன். தலை நீதான். தலையை பார்த்து வெட்டி விட்டா வாழு கட 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 கட. அது தெரியல. தலை இல்லாம வாழ்ந்து வேலை செய்ய முடியாது, மகிமை காண முடியாது. ஆமீன். அல்லேலூயா. மனவாட்டி இல்லாத சபை இல்லை, மனவாளம் இல்லாத சபையே இல்லை. அப்போ மனவாளம் தான் ஆளுநர், மனவாட்டி தான் சபை. மனவாளம் தான் சபைக்கு தடையா இருக்கிறான், மனவாட்டி தான் சபைக்கு வாதா இருக்கிறான். ஆமீன். சொல்லுவோம், வாதுதான் மகிமை. அப்போ இதுதான் அர்த்தம். என்ன? மனவாளங்கிற லட்சுமண இடத்துல ஒரு ஊழியக்கார, மனவாட்டிங்கிற கர்த்தருடைய சபை. சபை சபைங்கிறது நீ ஒரு ஜனங்கள், தேவனுடைய ஆலயம் நீங்களாயிருக்கிறீர்கள். நாங்க மனவாட்டி சபை, நீங்க மனவாட்டி சபை, நாங்க தான் எடுத்துக்கொள்ளுவோம், இவங்க கைவிட வயிறு முன்னால நிக்காத. ஆண்டவரை தெளிவா ரீட் பண்ண, அவருடைய சிந்தனையை புரிஞ்சுக்கோ. சிறைப்படுத்தப்படாத,
கட்டப்பட்டன்னா கட்ட உடைச்ச யாரும் வர முடியாது. அதுலயா அப்ப யோபு கல்யாண பார்த்தோமே 42:10 யோபு தன் சிறையினருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தாவின் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த லாபத்தை பார்க்கிறேன் நான் தர கர்த்தாவனுக்கு அப்போ தீர்க்க தரிசன சட்டம் என்பது இப்ப கேட்டீங்க. இதான் தீர்க்க தரிசன சட்டம். வெளிப்பாடு அதுக்குள்ள இருக்கு, தீர்க்க வசனம் அதுக்குள்ள இருக்கு. சத்தியம் மனவாட்டி சபை, மனவாளன் சபை, என்னென்னமோ சபை, முங்குனா வரலோகம், தங்கினா பூலோகம், இதெல்லாம் சொல்லி நடக்க வேண்டாம். விட்டு இயேசுவா அறிந்து கொள்ளும். இயேசு கற்றுக்கொண்டு கிறிஸ்தவனா வாழாத கிறிஸ்துவா மாறு. கிறிஸ்தவன் அப்படின்னா கிறிஸ்தவனா மாறு, கிறிஸ்துவா மாறு. ஒவ்வொரு பிள்ளைகளும் கிறிஸ்தவனா மாறணும். கிறிஸ்துவா கிறிஸ்துவா கிறிஸ்துவா. ரட்சகனா ரட்சிக்கனா மனவாளனா. ஒவ்வொரு ஊழியருக்கு விசுவாச மக்களை மனவாட்டியா 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 மனவானை இனி மனவாட்டியா இருந்து சபையை நடத்து. மனவாளன் வருகிறார் நீ மருந்து பாடிடு. மனவாளாரு போதகர். யாரு நல்ல போதகர்? போதகரே போதகரே ரவி நாங்க மறைந்து நீ செத்து போற நானே உங்க நீ சாவேண்டி விட்டு விட நானே வாழ்கிறேன். இன்னைக்கு வருகிறார் அப்ப இயேசு இல்லையா? நான் சொல்றேன் இயேசு என்னோடு இருக்கிறார். அப்புறத்துல போய் நம்ம பாடுறோம். இயேசு என்னோடு இல்லாதிருந்தால் நான் இன்றைக்கோ செத்திருப்பேன். அடுத்து இயேசு வருகிறார் வருகிறார் வருகிறார். இயேசு நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மரித்தேன் சதா காலமும் வாழ்கிற இயேசு லைவ் ஆக்டிவ்ல இருக்காரு. ஒண்ணு என்னை நடத்தி கொண்டிருக்க நடத்துகிற தெய்வம். வசனம் சொல்லிருப்பார். நான் ஒன்றும் சும்மா காமெடியோ கலியோ 20 வருஷம் பேசுற பிரசங்கி அல்ல. கர்த்தர் நடத்துகிற தெய்வம். பைபிள்ல தீர்க்கதரிசி சொல்றார், இயேசு சொல்றார், வெளிப்பாடு புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நடத்துகிறவர், பொறுமையோடு நடத்துகிறவர், அன்போடு நடத்துகிறவர். கல்யாணம் சொன்னேனே பவுல் சொல்லுவான், அன்பா வரணுமா கம்பா வரணுமா? முந்தானத்தை செய்து நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஏதோ தம்பிக்கு பிள்ளைகிட்ட கேட்டேன், கூட உள்ள விசுவாச பிள்ளைகிட்ட கேட்டேன், மக்களே ஒரு அன்பா வரணுமா கம்பா வரணுமான்னு. அவன் சொன்னா அன்போட வாக்க பேச அப்படின்னு. அவனுக்கு வாக்கம் தெரியல. அன்பான முதல்ல உனக்கு பிறம்புதான் அப்ப காட்ட வேண்டியது. அந்த வருஷத்தோட அர்த்தம், அந்த வார்த்தையோட அர்த்தம் எல்லாரும் அன்பதான் பார்க்கிறாங்க. அப்ப அன்புங்கிறது நேசிக்கிறது. அப்போ முதல்ல எனக்கு அன்பாக காட்டினா முதல்ல பிறம்பாக காட்டினா பைபிள் சொல்லுது. அப்படி தகப்பன் நேசிக்கிற புத்திரை கட்ட சிரிச்சுக்கிறார். தகப்பன் சிரிச்சுக்கிறாரு. அப்ப சிரிச்சுக்கிறதுக்கு தான் அன்பு இருக்கு. ஆமே அன்பு அடிய கேட்கிற தண்டனை தாழ்மைய செய்த பாவத்திற்கு அன்பு அங்க கற்று பாவி என்று உன்னை சேர்த்துக் கொள்ளுகிறது. ஆமா இந்த பக்கத்தில் சொல்வது பாரு, மாறவே ஆசைப்படுகிறேன் என்னை மாற்றி விடும் அன்பு நேசரே. நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாசமும் அப்ப என்னைதான் மாற போறோம். என்னைக்குதான் நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள போறோம். யாரையும் தப்பு சொல்ற பையன் வாதான் தப்பு.
அதுக்கே ஏச்சு சொன்னார்ல, எப்பா நீ உள்ள போறது ஒன்னும் தீட்டுப்படுத்தது இல்லை, வெளியே வர்றது எல்லாமே தீட்டப்பட்டு. இந்த ஒரு வார்த்தைக்கு சத்தியம் என்ன தெரியுமா? சொல்லுமையா புரிஞ்சுக்கிறோம், சொல்லுமையா கேட்டுக்கிறோம். நீ ஏத்துக்கிறது எல்லாமே உன்னை தீட்டுப்படுத்தாது, நீ குற்றப்படுத்த எல்லாமே உன்னை தீட்டுப்படுத்திட்டா நிற்கும், உன்னை குணப்படுத்தியா நிற்கும். நீ குற்றவாளி இருக்கக்கூடாது, படிக்க பிள்ளை குற்றப்படுத்தாது இருப்பாயாகும் சேதமாய். சுவிசேஷம் அப்ப மனவாட்டி மனவாட்டி நாங்க மனவாட்டி ஷாப், நாங்க தான் பணம் ஒத்துப்போம். மற்ற கருப்பும் வெள்ளையும் போட்டிருக்காங்க, பணத்து போகவே மாட்டேன். நாங்க மட்டும்தான் வெள்ளையை விட்டுருக்கோம். அவன் என் வழி சொல்றாங்க, எங்க ஓ எல்லா மக்களை சொல்லு, நீங்க வெள்ளையை விடுத்துட்டு இருக்கதா நல்லா இருக்கு அப்படியா போயிடு அப்படின்னு. எத்தனை வேண்டுமாக்கா கிடக்கு, இத்தனை வேண்டும், அப்புறம் அதை துவச்சி போடு, உனக்கு ஆசைப்படி நடக்கட்டு. நான் கருப்பு வெள்ளையும் தான் உடுக்குறது வழக்கம். இப்போ என்ன வெள்ளையா போய் மாற்றிக்கிட்டாரு, வெள்ளை. ஆனால் மேலே ஒரு கோட்டு மட்டும் கருப்பு போட்டுக்குவேன். அப்போ ஒரு பாட்டு வந்து கருப்பை வேலை போட்டா பிசாசு தூக்கி மூடி வச்ச மாதிரி இருக்கு. நீ உள்ளம் பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். அப்போ அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுவேன். ஏன்னா கருப்பு மேலே இருக்கு, என் உள்ள பரிசுத்தமா உள்ள வெள்ளையும் மேலே கருப்பு. நீதிங்கிற மார்க்க நீதித்தது கண்ணை கூட கருப்புல தான் கட்டி வச்சிருக்கிறான். அந்த கருப்பு காத்தத்தை நான் பல்லத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டவன். அல்லேலூயா அல்லேலூயா. சொல்ல மாட்டேங்கிறீங்களே, இதெல்லாம் கட்சியும் இதெல்லாம் சுவிசேஷம். கருப்பு போட்டா எண்ணி, வெள்ளை போட்டா எண்ணி, மீசை கட் பண்ணா எண்ணி, தாடியை வெட்டா எண்ணி, பாட்டா பார்த்து கேட்பாங்க, நீ சாதுவா போறீங்களோ? சாது யாரு, செய்து யாரு? கர்த்தர் ராஜ்யத்தை சொந்தத்து கொள்ளுகிற பாக்கி கிட்டியால் மதியலடா குஞ்சம் கிட்ட போதும். யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபித்தான், தன்னுடைய சிநேகிதப்பு தீங்கினது. அப்ப சிநேகிதன் யார்? யாரு பார்த்த சிநேகிதன்? சிநேகிதனே தன்னை பின்பற்றுகிறவன் சிநேகிதன் யார்? நண்பன் யார்? யோபு தனக்கு நண்பனுக்கா ஜெபம் பண்ணான். அவன் நண்பன் யார்? யோபுக்கு நண்பன் யாரு? அவனை தூசிட்டோம் அவன் நண்பன், அவனை நெருக்கிறவன் நண்பன், அவனை துக்கப்படுத்துறோம் அவன் நண்பன், அவனை பாராட்டுறவன் அவன் நண்பன். எங்க பைபிள சொல்லல. நீ உண்மையான இருந்த, ஏப்பா நீ உண்மையான இருந்த, உனக்கு ஏப்பா இப்படி வந்துச்சு அப்படின்னு இருக்கிறான். போராடுறான். மனைவி வாரா, துணையா கொடுத்தவா ஏவாள மாதிரி. அந்த அம்மா வருது வந்து, ஏயோ என் புருஷராணி இன்னும் உத்தமன்னு சொல்லிட்டு உண்மையா இருக்கிய, தூசித்து ஜீவனை விடிய, செத்து போ, உன் ஆசியத்தை விட்டு போ, நான் இன்னொருத்தரு கூட ஓடி போயிட்டுன்னு சொல்லாம அந்த அம்மா சொல்லு. ஏன்னா நீ உயிரோடு இருக்கும்போது இன்னொருத்தர் தொட்டா பாவம் இல்ல, மோசோட நியாயம் பிரமாணம் இல்ல. நீ செத்துட்டேன்னா இன்னொருத்தரு கையா பிடிச்சிக்கிட்டா சந்தோஷம் விடியா அப்படிங்க. அப்ப இந்த யோபு பச்சம் அடைய சொல்ற பாருங்க, மனைவி கூட போ நீ பைத்தியக்காரின்னு கூட சொல்லல. பச்சையாரி பேசின போல யாப்பா நீ பதவி பேசுற, போத்தா யாரோட கையெழுத்து வேற இதெல்லாம் வாங்கினேன். அப்ப இதையும் கூட ஆண்டூர் தானே கொடுத்தாரு. தாழ்மையா வச்சுக்கிறேன், பரலோகம்
எல்லாவற்றையும் பிடிச்சி இழுத்து தனக்குன்னு வாங்கி வச்சுக்கணும். பரலோகம் வா வா வா, குடிக்கிறவன் வா, வேசி வா, கள்ள வா, கள்ளி வா, நீதிமான வான்னு கூப்பிட்டுவான். நீதிமான மாட்டான் இவன் கூட்டத்தில். நீதிமான் ஏந்திட்டு இருக்கிறவன் நீதிமான் சொன்ன புரியல, உங்களுக்கு சொன்ன புரியல, நான் புரிஞ்சுக்கிட்டு பேசுறேன். நீதிமானா நீதி. தாவீதை கூட ஒரு கூட்டம் குடிச்சு, சவுடுல கூட ஒரு கூட்டம் இருந்துச்சு தாவீதை கொல்றதுக்காக. ஆனா தாவீதோட கர்த்தர் இருந்தார். ஒதுக்கப்பட்ட வெறுக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட முடவன் சாக்கரை எல்லாம் கர்த்தரோட. இயேசுகிட்ட ஒரு கூட்டம் இருந்துச்சு, பச்சாது விஷயம் கால புத்தகத்தில் இருந்தது யாரு? நீதிமத்தியா நீதிமான யாருக்க வீட்டில் போய் தங்குனாரு? நீதிமான வீட்டில் போய் தங்குனாரு ஆயக்காரன் வரிசை அவன் தான் ரசிக்கப்பட்டான். உங்க பார்த்து பேசோட ரகசியம் நிறைய எனக்கு புரியது கிடையாது. அது இயேசு பிரசங்கம் பண்ண போது நிறைய பேருக்கு புரியல, சீசனுக்கே புரியலையா? ஏயா ஓம் பார்வையெல்லாம் இது கொலை தூரிய, அவருடைய பார்வையெல்லாம் 12 லட்சம். கையை தட்ட மாட்டேங்கிறீங்க. இதை இடிச்சு போடுறா 3 நாளத்தோட கட்டுங்கிறாரு. இவருக்கு என்ன, இவர் மெஷியாங்கிறாரு, செய்யறங்கிறாரு. சீசன் கிட்ட இருந்து பார்த்துட்டே இருக்கோம். அடிச்சு முடிச்சு தின்னா கொல்லாம் போல இருக்கு. மாறுவோட சாஞ்சு கிடைக்கும் கிடைக்கும். ஒருத்தருக்கு இவருக்க பேச்சு புரிய மாட்டேங்கு. ஏன்னா புரிஞ்சவெல்லாம் பணத்துக்கு போவான், புரியாதவெல்லாம் சுவாய வார்த்தை புரிய மாட்டேங்குதான். ஒரு விளங்காட்டிய ஒரு வல்லம் இருக்கு, ஏன்னா விளங்க மாட்டேங்குது. ஏன்னா உங்களுக்கு இந்த வார்த்தை காது கொடுத்து கேட்கணும். காது கொடுத்து கேளு, பொறுமையா கேளு, தாழ்மையோட போட்டு கேளு. குடிச்சு போடு கற்று. எல்லாருக்கும் இயேசு இந்த கூடாரத்தான் இருக்காரு. நீ இயேசு சரீரமாக்கிய கூடாரத்தை பேசிட்டு இருந்தார். எல்லாம் உலகத்துக்குரிய நடையதான் பார்க்க. இயேசு எங்க வாடுகிறாரு? வெள்ளைக்குள்ளையும் கருப்புக்குள்ளையும் வாடல. இயேசு உன் சரீரத்துக்கு சரீரமா ஆமே, உன் இதயத்திலோ வாசிச்சு உன் சரீரமாகி உன் ஆலயத்துக்குள்ள, உன் கூடாரத்துக்குள்ள, உன் வீட்டுக்குள்ள வாழ்கிற கற்று. அப்ப சிறையிருப்பை நீ திருப்பப்பட ஒப்பு கொடுக்கணும். ஆமேன், அல்லேலூயா, ஆமேன். அப்ப அதைத்தான் யோபு சொன்னான். எப்பா நீ பயப்படாத, நீங்க எல்லாம் இருங்க, உனக்கு என்னப்பா. அப்ப அவரை நியாயத்தவங்க எல்லாம் யாரு? அவருக்கு சத்துரு தான். ஐயா ஒரு உத்தமா இருந்தாரு, பயங்கரமாக ஓகுன்னு இருந்தாரு, எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. என்னமோ பாவம் செய்திருப்பாரு. ஆனா இவர் ஒன்னும் பாவம் செய்யல. கர்த்தருடைய நாம இவர் மூலம் மகிமைப்பட்டு எல்லாவற்றையும் இழந்தாரு. மனைவி இழந்தாரு. ஆனா எல்லாத்தையும் 4 தனியா 2 தனியா 100 தனியா போயிட்டு வந்தார். யோபுக்கு பிள்ளைகளை மாறி அளவு சௌந்தரியம் யாரும் இல்லைன்னு பைபிள்ல சொல்லி இருக்கு. அதே நேரம் அவர் பெற்றுக்கொண்ட நன்மைகள் அதுவரை கொஞ்சம் தான். அதுக்கு அப்புறம் தான் நிறைய கைகளை. அப்ப இது பெற்றிருக்கிற கொஞ்சத்துக்கு இந்த பாடுபடுகிறான் உன் சத்துரு. மக்களே, நீ வேதனையோடு, நீ துக்கத்தோடு, நீ பாரத்தோடு இருக்கிற கவலைப்படாத. இனிதான் நீ ஆசீர்வாதத்தை பெற போற. நீ வெறுத்து ஒதுக்கப்பட்டிருக்கலாம், பலவீனத்தில் கஷ்டத்தில் நெருக்கப்பட்டிருக்கலாம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட நிமித்தம், இல்லை நீதியை நடப்பித்தது நிமித்தம்
வேதனை அனுபவித்த நிமித்தம், ஊழியத்துக்கு வந்தது நிமித்தம், ஊழியக்காரியை நியமித்த நிமித்தம் பயப்படாது. எல்லாவற்றையும் இழந்தாயோ மகிழ்ந்து கலிகூறு. அவன் நீ மகிழ்ந்து கலிகூறு. கர்த்தர் இந்த வசனத்தை நீ உணராக்கிக்கொள். ஆமென். உன்னை ஆசீர்வதித்த போறாரு. நீ அதற்காக தீவிரிக்காத. ஐஸ்வர்யா நாமத்தில் தீவிரிக்கிறவன் இழந்து போகிறான். ஆமென். எல்லாவற்றையும் இழந்து போனாலும் கர்த்தர் நாமத்தை மகிழ்வன் நினைக்கிறவன் அதை பெற்றுக் கொள்ளுகிறான். ஆமென். வேதம் சொல் வார்த்தையின்படி கற்றுக்கிறேன். அப்ப இஸ்ரவேல் அம்மன் யோபுடைய சிறையிருப்பு சிறப்பு படுவது காரணம் அவனை நிந்தித்து அவமான தூஷித்தவர்களுக்காய் அவன் விண்ணப்பம் பண்ண போது, அவன் நெருக்கிறவர்களுக்காய் ஜெபித்த போது அவனை சிறையிருப்பு மாற்றம். ஆமேன். அவன் வியாதிங்கிற அந்த சிறையிருப்பு மாற்றப்பட்டது. கர்த்தர் மேன்மையாக அவனை உயர்த்தினார் என்று சொன்னார். பயப்படாத. இன்று வியாதியோடு பலவீனத்தோடு வியாதியோடு போயிருந்தால் உன் சிறையிருப்பை திருப்பும்படி கற்றுக்கிறேன். உன் நஷ்டம், கஷ்டம், தரித்திரம், பஞ்சம், பசி, பட்னி, வட்டி, கடன், சிட்டி, சிலர் எல்லாவற்றையும் நீங்கி சுகத்தோடு பிறத்து அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட பட்டணமாய் உங்களை கர்த்தர் மாற்றும். ஜெபிப்போமா? ஜெபிப்போம். நன்றி பரலோக தகப்பனே, உம்முடைய நாமத்தை மகத்துவப்படுத்தும்படி இந்த நேரத்தை எங்கள் பிள்ளைகளோடு செலவிடுவதற்கு எனக்கு கிருபை கொடுத்த மேலான கிருபை நன்றி செலுத்தி எப்போதே நான் கட்டளை உடைக்கிறேன். ரைட் நவ் திருமணத்தை தலைப்பட்டிருக்கிறது. எனக்கு பிள்ளைக்கும் திருமணம் நடக்காத என்று சொல்லி திருமணத்துக்கு அச்சபிக்கிற பிள்ளைகள் குடும்பத்திற்கு அற்புதம் நடப்பதாக. குழந்தை பாக்கியத்துக்கு 14 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, 12 வருஷம் ஆகிட்டு, 7 வருடம் ஆகிட்டு, 3 வருடம் ஆகிட்டு, 2 வருடம் ஆகிவிட்டு, இன்னொரு பூச்சியை கூட காணும் அப்படின்னு சொல்லி படமுறை. ஆமீன். 7 முறை ஆமீன் சிதைவு உண்டாகிவிட்டது என்று சொல்லி. ஆமீன். செயற்கை மூலமாக குழந்தை செறிவிட்டப்பட்டு பிரயோஜனப்படாமல் இருக்கிறது என்று சொல்லி கனியோடு வேதனையோடு கலைக்கட்டும் ஜபித்துக் கொண்டிருக்க தெய்வ அற்புதம் நடப்பதாக இயேசுவே நாம் இந்த நேரத்தை இந்த சைக்கிளை எழுதி வைத்துக் சகோதரி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்று உங்கள் கர்த்தர் அற்புதம் செய்கிறார். ரைட் நவ் விசுவாசத்தோடு என்னோடு ஜெபிக்கிற பிள்ளைகள், நீங்க பிறருடைய மந்திரவாதம் பிறர் செய்து வைத்திருக்கிறாங்க, என்னுடைய வியாபாரத்துக்கு விரோதமாய், தொழிலுக்கு விரோதமாய் அடுத்தவங்க மந்திரவாதம் செய்து வச்சு நினைக்கிறவங்க இயேசு நாமத்தில் அந்த மந்திர தந்தெல்லாம் முறியடிக்கப்படுகிறது. நினைக்காத இயேசு நாமத்தில் கர்த்தர் சொல்லி கர்த்தருடைய வார்த்தை வந்து கொண்டு எல்லாம் பற்றிக்கொள். கர்த்தருடைய கிருபை உன்னை சூழ்ந்து கொண்டு இருக்கிறதை நான் காண்கிறேன். உணவறியல அவுட்டமா எல்லாம் சூத்திரம் பண்ணிட்டே இருக்கு. கர்த்தர் லட்சுமி கொடுத்து கொண்டிருக்கா. யோபை ஆசீர்வதித்தது போல உன்னையும் ஆசீர்வதிக்க போகிறார். நீ நன்மை செய்த நிமித்தமாக ஆமை தீமை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். ஆமை இல்லை இஸ்ரவேல் ஜனங்களை போல சில இனிவான் நன்மை பெற்றுக் கொள்வதற்கு போய் சிக்கிக் கொண்டேன், என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று சொல்லி கண் கலங்கி கொண்டிருக்கிறார். அவன் பயப்படாது. ஈஸ்வரன் சிறையிருப்பை திருப்பினது போல கர்த்தரும் சிறையிருப்பு திருப்பப்படுவதை வெளிப்படுத்தி கொண்டிருக்க எல்லாம் ஜெபித்துக் கொண்டே இயேசுவ நாமத்தில் எப்போதே விடுதலை உண்டாவதாக. இயேசுவ நாமத்தில் கட்டளை ஓட்டுகிற எல்லா தடைகளும் எல்லா கத்திகளும் உடைக்கப்படுவதாக. இயேசுவ நாமத்தில்
புதுபலன் உண்டாகும்படி கற்று ஊடவரேகத்துமால பீபாவுடபாக அவுடவரியால பீபாத்துமாக்கர வைஷபரி பரமா அவுடவரியா துணவக்கர வைஷபரி இயேசுவ நாமத்தில் பெறப்பட்டு இயேசுவ நாமத்தில் துணைப்படுத்துகிறார், இயேசுவ நாமத்தில் உறுதிப்படுத்துகிறார், இயேசுவின் நாமம் மகிமைப்படும்படிக்கு அற்புதம் அடையாளங்கள் நூற்றுக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் கோடிக்கணக்கில் நடக்கும்படி கிரியை செய்வீராம். இயேசு நாமத்தில் விண்ணப்பம் படுகிற உங்க விண்ணப்பங்கள் கேட்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் ஒரு பெரிய ரட்சிப்பு, வெளிநாட்டு போருக்கு தடை மாறுகிறது. இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக பிள்ளைகளுக்கு படித்த படிப்புக்குள்ள வேலை கிடைப்பதாக, பரீட்சை எழுத காத்திருக்கிற பிள்ளைகள் ஞானத்தோடு படித்து பரீட்சை எழுதி அதிக மதிப்பெண் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் கிரியை செய்வாரா. இயேசுவின் நாமத்தில் வெளியே போய் இயேசுவின் நாமத்தில் பொல்லாத உபத்திரவத்தின் துன்மார்க்குடைய அரசுக்கு வலுசற்பத்துறைக்கு வஞ்சிக்கிற வலுசற்பத்தை நாவி விளப்படுகிற பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தில் எரிந்து போவடி இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுக்கிறார். ஊடாதி அருபி பாவுடபாக போவடி இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஜீவனம் பண்ணும்படி கர்த்தருடைய மகிமை எங்கள் பிள்ளைகளுடைய இல்லத்தை சூழ்ந்து கொள்வதாக, சத்தம் தொலைக்கிற ஒவ்வொரு இல்லங்களிலும் வெளிப்படுவதாக, மாம்ச ரீதியாய் கட்டப்பட்டு ஏதோ யோபு போல ஒரு சிறைப்படுத்தப்பட்டிருக்கிற சிறையிருப்பு இப்போதே திருப்பப்படும். ஒளி கொடுக்கும்படி பிரகாசிப்பார்களாக இயேசுவின் நாமத்தில் பெறப்பட்டு இறக்கச்சு. நல்ல பிதாவே, ஆமென். என்ன பிள்ளைகளே, நாளைக்கும் இதே தலைப்பில் இதே செய்தியை கேட்கும்படிக்கு ஒரு வசனம் மூலமாக கேட்க போகிறோம். கர்த்தர் கிரீஸ்வராக. ஆமென்.